பையனுக்கு 28 29 வயசுல கல்யாணம் பண்ணிடணும், பொண்ணுக்கு 24 25 வயசுல கல்யாணம் பண்ணிடணும். நாம அப்படி ஒரு ஃபார்முலாக்கு வந்துட்டோம். பையனுக்கு 30 ஆன உடனே கொஞ்சம் வயசாக போகுதுங்க, 30 31 ஆயிருச்சு, ஏதாவது ஒன்று பாருங்க. ஏன் வயசு 30 ஆகுதுங்க, பொண்ணுக்கு 30 ஆகி போச்சுன்னா 30 வயசு ஆகி போச்சுங்க, இதுக்கு மேலே கல்யாணம் கஷ்டம், யார் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அவங்களே முடிவு எடுக்கிறாங்க, எனக்கு 35 வயசு ஆகி போச்சு, இனி யாராவது ஒருத்தன் கிடைச்சா பரவாயில்ல, இப்படி இருக்கிறதுக்கு பேசாம. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், உனக்கு மீட்பை கொடுத்தேன், உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரலோகத்திலிருந்து கொடுத்துருக்கிற, இவ்வளத்தை கொடுத்தேன் நான், உனக்கு ஏற்ற துணையை பூமியில உண்டாக்காம ஏன் வச்சிருக்கிற? அந்த காலம் வரும்போது தருவேன். அதை ஏன் நான் உனக்கு தராம இருக்கிறேன்? அதுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும். நான் எனக்கு அவசரம் அல்லது எனக்கு சில பலகீனம் அல்லது எனக்கு சில பிரச்சனை, எனக்கு போராட்டம், அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்வாரு, நீ இந்த போராட்டத்துக்கு அதை கேட்டினா அதுக்கப்புறம் வர போராட்டம் அதை விட பெருசா இருக்கும். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு பேசாம பண்ணாமே இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் எனக்கு தரவில்லை என்றால், தரவில்லை என்பதும் ஒரு பதில்.